பிஜே வரைக்கும் எப்படியும் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் முத்தலீஃப். என்ன ரீசன்னா, அயலக திமுக அணிக்கு அவர் தான் தலைவர். கொண்டு வந்தது அவர் தான். அந்த தலைவர் தான் அவரோட அணியில நிர்வாகிகளை போடுவாங்க இல்லையா? ஸோ இவர துணை செயலாளரா? துணை அமைப்பாளர். துணை அமைப்பாளர். மேற்கு மாவட்ட துணை அமைப்பாளர். இன்னொன்று, திமுகவோட மற்ற பிரிவுகளை விட இந்த அயலக பணின்றது அயலக பிரிவுன்றது ரொம்ப டேஞ்சரஸ். என்ன ரீசன்னா, இப்போ நீங்கள் திமுகவோட இலக்கிய அணி செயலாளர்னு வச்சுக்கேன், இங்கே தான் நீ குதிரை ஓட்டணும் இல்லையா? இலக்கியம் கிளைக்கானு போட்டு என்ன விட்டு இலக்கியம் அப்படிதான் விசிட்டிங் கார்டு அடிச்சிக்கலாம், அவ்வளோதான். அடிச்சுக்கலாம், அவ்வளோதான். முன்னாடி கொடி கட்டிக்கலாம், ஆமா. திமுக கொடி இங்கே தான் இருக்கும். இப்போ வழக்கறிஞர் அணினா அந்த விங்குக்குள்ளே இருக்கணும், 1000 பேரோட ஒரு ஆளாக இருக்கணும். அயலக அணினா உலகம் பூரா நீ தான்ப்பா திமுக ரெப்ரசன்ட் பண்ணுற, புரியுதா? அயலக அணி ஒன்று தானே, உலக நாடுகள் மொத்தத்துக்கும் சேர்த்து அயலக அணி தானே. இவங்க இந்த அயலக அணியில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களோட பிஸ்னஸ் நெட்வொர்க்கை வளர்த்துக்கிறதுக்காக தான் இதை யூஸ் பண்ணுவாங்க.